ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவன் உங்கள் கூட இருந்து உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணி கொண்டு இருக்கிறார். அநேக சாட்சிகளை நாங்கள் வாசிக்கும்போது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களுடைய மிஷனரிகளுடைய வருகைக்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளில் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. அவங்க வரத்தையும் போக்கையும் ஆசீர்வதிக்கும்படியாக சூழ்நிலைகள் அவளுக்கு சாதகமாய் அமையும்படியாக அவளுக்கு ஒவ்வொரு நாளும் செய்யும் ஊழியங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கூட எனக்கு ஆண்டவர் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு, நான் வருஷக்கணக்காக காத்திருக்கிறேன், வருஷக்கணக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், அவருடைய வேலையை தான் நான் செய்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு மட்டும் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, நான் குறைவோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே, ஒரு நிறைவானது என்னுடைய வாழ்க்கையில் இல்லையே என்று சொல்லி நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கலாம். தேவனுடைய பாதத்தை இறுக பற்றி பிடித்து கொண்டு இருக்கலாம். அல்லது இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு, உன்னை தேடி வாய்ப்புகள் வரப்போகிறது. வாய்ப்புகள் அனைத்தும் உன்னை தேடி தான் வரப்போகுது. மகனே மகளே, ஏன் பயப்படுற? அந்த குறைகளை நிறைவாக்கும்படியாக இந்த நாளில் கடந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவர் உங்கள் அருகிலே வந்து நிற்கிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. லூக்கா 1:13. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகி எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இங்கே பார்க்குறோம், சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இவ்வளோ நாட்களும் சகரியா ஒரு குழந்தைக்காக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் வயதாகி விட்டது, இனி குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை அப்படியே அவங்க விட்டுட்டாங்க. ஆனால் வாய்ப்பு அவர்களை தேடி வருகிறதை பார்க்கிறோம். தேவன் உன்னதத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பி உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லுகிறதை அங்கு பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த நாட்களிலும் கூட ஜெபித்தேன் ஆண்டவரே, ஆனால் இந்த காரியம் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு எந்த காரியத்தெல்லாம் நீங்கள் விட்டுருக்கீங்களோ அந்த காரியத்திற்குரிய வாய்ப்புகள் இந்த நாளிலே தேடி வருகிறதா இருக்கிறது. அந்த வாய்ப்புகள் உன்னை தேடி வருகிறது. நீ சோர்ந்து போயிருந்திருக்கலாம் அந்த நாட்களிலே. சரி, இதுதான் ஒரு வாழ்க்கை என்று சொல்லி அந்த வாழ்க்கையை நீ மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு இந்த நாளிலே நீ வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த வாய்ப்பை தேடி கொடுக்கும்படியாக, நீங்கள் ஜெபித்த காரியத்திற்கு பதிலை கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்னவர், சகரியாவை பார்த்து சொன்னவர், இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறாரு, நீ விரும்பினது தான் மகளே உனக்கு நடக்கும், நீ விரும்பினது தான் மகனே உனக்கு நடக்கும். இதோ வேலை காரியத்தில் நான் படித்த படிப்பு ஒன்று, நான் செய்கிற வேலை ஒன்று என்று சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறாரு, உன்னை குறித்து வைத்திருக்கிற காரியத்தை இந்த நாளிலே நான் செயல்படுத்த போகிறேன். வாய்ப்புகள் உன்னை தேடி வரப்போகிறது. இவ்வளோ நாள் நீ முயற்சி பண்ணினாய், ஆனால் முயற்சி ஒன்றுமே இந்த நாளிலே நடக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு என் முயற்சி பண்ணாமலே அந்த வாய்ப்பு உன்னை தேடி வருகிறதாய் காணப்படுகிறது. அந்த வாய்ப்பை தேவன் கொடுக்கும்படியாக ஒரு தூதனை சகரியாவுக்கு அனுப்பினது போல இன்றைக்கு எந்த மனிதனை கொண்டு அந்த காரியத்தை செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை செய்யும்படியாக தேவன் கடந்து வந்திருக்கிறார். அந்த வாய்ப்பை நீ பெற்றுக்கொள்கிற ஒரு நேரத்திற்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறாய். பயப்படாதீங்க, உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உங்களுடைய சரீரத்தில் வியாதி என்கிற பலவீனத்தை குறித்து நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உன்னை தொட்டு சுகப்படுத்தும்படியாக கடந்து வந்திருக்கிறார். கற்பத்தின் கனி இல்லாதபடிக்கு நீங்கள் காணப்படலாம். இன்றைக்கு கற்பத்தின் கனியை தேவன் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். என்னென்ன காரியத்தில் நீங்கள் பிரச்சனையோடு இருக்கீங்களோ, கடன் பாரங்களோடு இருக்கீங்களோ, அந்த காரியத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக தேவன் கடந்து வந்திருக்கிறார். பயப்படாதீங்க. தேவன் வாய்ப்புகளை உங்களை தேடி கொண்டு வந்து கொடுக்கும்படியாக அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிற நாட்களுக்குள்ளாய் நீங்கள் காத்திருக்கீங்க. கலங்காதீங்க, பெரிய காரியங்களை காண்பீங்க.
கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளில் உம்முடைய பிரசன்னத்தின் ஆளுகையினால், உம்முடைய அன்பின் ஆளுகையினால் நிரப்புவீராக. உம்முடைய பிள்ளைகள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறும்படியாக, எந்த காரியெல்லாம் முடிந்து போயிற்று என்று சொல்லி நினைக்கிறாங்களோ அத்தனை காரியத்திலும் திரும்பவுமாய் நீர் வாய்ப்பை கொடுத்து அவர்களை நீர் ஆசீர்வதித்து உயர்த்தப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. நாம் நீட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இருந்துச்சுன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.